ரீசெண்டா ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கடைசி கோட்டையான ராஃபால இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. ஹமாஸுடைய கம்ப்ளீட் வீழ்ச்சியை தடுக்க ஹமாஸும் அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் உலகம் முழுக்க ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு ஒரு பெரிய ப்ராபகேண்டாவை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ப்ராபகேண்டால இஸ்ரேல் தான் பல பாலஸ்தீனர்களை கொன்னதா சொல்றாங்க. ஆனா லோக்கல் பாலஸ்தீனர்கள் எடுத்த வீடியோவும் ஹமாஸ் தீவிரவாதிகளுமே ஹமாஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஆதாரத்தோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் லெட் தேர் பி லைட் தமிழ். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ராஃபால அட்டாக் நடந்த இடத்துல இருந்து பாலஸ்தீனர்களே எடுத்த ஒரு வீடியோ. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹமாஸ் வச்சிருந்த குண்டுகளால் தான் இந்த சம்பவம் நடந்ததா அங்கே உள்ள பாலஸ்தீனர்களே பேசிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். مش مخزن، سيارة فيها سلاح، فيها رصاص وفيها سلاح وفيها خبطوها جيب للجماعة. ها لمين دي يكون يعني؟ شايف؟ حسب الله ونعم الوكيل يا شيخ. ها؟ يقول يطلع صاروخ علينا يجي هنا. حرقنا وريحونا خلص. قبعت معانا. صار الواحد يتمنى يموت عشان يرتاح من نشوف. ஸோ பாலஸ்தீனர்களே ஹமாஸை குற்றம் சாட்டுறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு எவிடன்ஸும் இந்த வீடியோலேயே இருக்குது. தாக்குதல் நடந்து பல மணி நேரம் ஆன பிறகும் இன்னும் அங்கே பல குண்டுகள் வெடித்து தீப்பிழம்புகளை கக்கிட்டு இருக்கத பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம். حسب الله ونعم الوكيل يا شيخ. ها؟ حسب الله ونعم الوكيل يا شيخ. ها؟ حرقنا وريحونا خلاص. حرقنا وريحونا خلاص. ஒரு பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதுன்னா எப்படி பல மணி நேரத்துக்கு அங்கே பட்டாசுகள் வெடிச்சிட்டு இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் பேக்ரவுண்டில் குண்டுகள் வெடிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால தான் அங்கே இருந்த பாலஸ்தீனர்களே இது குண்டு கிடங்கா இல்லை வண்டியில் கொண்டு போயிட்டு இருந்த குண்டுகளா அப்படின்னு பேசிக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஸோ ஹமாஸனுடைய குண்டுகளால் தான் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் இந்த வீடியோவிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் யுத்தம் கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்கிறதுனாலையும் ஹமாஸ் தலைவர்கள் இனி பிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் ஹமாஸ் அமைப்பை இனி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் உலகம் முழுக்க பிரபலங்களை வச்சு ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராபகேண்டாவை ஹமாஸ் தீவிரவாத இயக்கமும் அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறத நம்பாதவங்க இந்த வீடியோ கடைசியில் ஹமாஸ் தீவிரவாதிகளே இந்த தாக்குதல் பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் சேஃப் ஜோனில் நடத்தப்பட்டது இல்லை. சேஃப் ஜோன்லேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்தது அப்படிங்கிறத இந்த மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. بعدين قعدهم ذخيره لان صوت السلاح بدا يتفجر وشمت المسار بعترة برافيق مستودع سلاح باقي طلع يعني القوى اللي خلطوها اليهود مش قويه يعني صاروخ صغير لانه مش فيها حجوره كبيره. وبعدها صار يطلع توابع لتفجيرات كثير